என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து கலந்து கொண்டு இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி தருவதற்கு உதவுவதற்காக நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்துத்தான் என் பொதுவாழ்வு நான் சிறைச்சாலைக்கு சென்ற வருடங்களை தவிர தொடங்குகிறது. முதலில் ஆக்கப்பூர்வமான 1-2 செய்திகளை சொல்லிவிட்டு பிறகு என் மனதில் நான் சில விமர்சனங்களை வைக்க வேண்டிய செய்திகளுக்கு நான் வருகிறேன். இந்த நாளில்தான் ஐநாவின் பொதுச் செயலாளராக அன்டோனியோ மேனுவல் டி ஒலிவேரா கட்டரஸ் பதவியேற்கிறார். நேற்றோடு பான் கி மூன் பதவி முடிந்தது. அக்டோபர் 5ஆம் தேதி அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் பெரும்பான்மை 90% அவருக்கு ஆதரவு இருந்ததனால் அக்டோபர் 13ஆம் தேதி அன்றே அவர் நான் அஃபீஷியலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். பதவி ஏற்றுக்கொண்டது இன்றைக்கு. என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், இவர் போர்ச்சுகல் நாட்டில் சோசியலிச இயக்கத்தினுடைய வார்ப்பு, அதனுடைய தலைவர். 1995 2002 வரை போர்ச்சுகல் நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர். முதல் தடவை அவருடைய அந்த பதவி காலம் மிக வெற்றிகரமாக போர்ச்சுகலுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது. 2வது பருவத்தில் 2 பொது வாக்கெடுப்பு நடத்துகிற போது, இந்த பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் வந்து டொமஸ்டிக் ரெஃபரண்டம் நடத்தலாம், டொமஸ்டிக் இஷ்யூஸ்க்காக. ரெஃபரண்டத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இந்த அபார்ஷன் ரூல்ஸை லிபரலைஸ் பண்ணணும் ஒரு பொது வாக்கெடுப்பு வந்தது. அதாவது கருக்கலைப்புங்கிறத எல்லாரையும் அனுமதிக்கணுங்கிற மாதிரி. அந்த பொது வாக்கெடுப்பில் இவருடைய கட்சி வந்து இந்த கருக்கலிப்பை தாராளமாக அனுமதிக்க வேண்டும் என்று நிலையெடுத்த போது ஒரு மாறுபட்ட நிலை எடுத்தார். இது அவருக்கு ஏற்கத்தக்கதல்ல என்று. அந்த பொது வாக்கெடுப்பில் மக்கள் அந்த கருக்கலைப்பு தாராளமயமாக்கப்படுவதை எதிர்த்து ஓட்டு போட்டு அதுதான் வெற்றி பெற்றது. 2வது பொது வாக்கெடுப்பு போர்ச்சுகலை ரீஜனலைஸ் பண்ணுவது, மாநிலங்கள் பிரிக்கின்ற ஒரு பொது வாக்கெடுப்பு நடந்தது. அதில் இவரும் கட்சியும் சேர்ந்து அதை கொண்டு வந்தும் மக்கள் அதை தோற்கடித்தார்கள். இந்த கட்டத்தில் அவர் தானாகவே பதவிக்காலம் இருக்கும்போது ராஜினாமா செய்தார். இவர் 1999 முதல் 2005 வரை சோசியலிஸ்ட் இன்டர்நேஷனலுடைய சேர்மன் ஆக்கப்பட்டார். அதன் பின்னர் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அகதிகளுக்கான ஐநாவின் தலைமை ஆணையராக இவர் பொறுப்பேற்றார். இந்த காலத்தில் தான் 6 கோடி அகதிகளுக்கு உலகத்தில் இவரால் புதுவாழ்வு கொடுக்கப்பட்டது. 10,000 பேரை இவர் இந்த ஆணையத்துக்கு கீழே பணியாற்ற ஏற்பாடு செய்தார். 126 நாடுகளில் அதனுடைய கிளைகளை ஆரம்பித்தார். இன்றைக்கு உலகத்தில் எல்லா அகதிகளுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கின்றன. நான் 98 இதே யுஎன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் போய் சந்தித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், பட் யுவர் கவர்மெண்ட் ஹஸ் நாட் அவைல்டு வாட் அதர் கவர்மெண்ட்ஸ் ஹஸ் அவைல்டு ஃபார் த ரெஃப்யூஜிஸ். எல்லா வசதிகளும், உணவு, உடை, கல்வி, மருத்துவம் அனைத்துக்கும் உலகத்தில் அவ்வளவு பணம் கோடிக்கணக்கிலே கொடுக்கிறார்கள். இது எல்லா நாடுகளும் பயன்படுத்துகின்றன. இந்தியா ஈழ அகதிகளுக்காக பயன்படுத்தவே இல்லை. இதற்காக நான் பெருமுயற்சி எடுத்தேன். பலமுறை பிரதமருக்கு கடிதம் எழுதினேன், மாநில அரசுக்கு தகவல் கொடுத்தேன். இன்று வரை திபெத்திய அகதிகளுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் கூட ஈழ அகதிகளுக்கு கிடையாது. அப்போ உலகம், ஐநா மன்றம் இதற்கென்று ஒரு திட்டமும் நிதியும் கொடுத்தும் கூட அதை பயன்படுத்தவில்லை. இந்த பின்புலம் கொண்ட இவர் கிழக்கு தைமூர் சுதந்திர நாடாக வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி ரெஃபரண்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அதான் முக்கியம். காரணம், கிழக்கு தைமூர் போர்ச்சுகலினுடைய காலனியாக முதலில் இருந்தது. பிறகு இந்தோனேசியாவின் காலனி ஆயிற்று. அவர்கள் சுதந்திர தமிழீழத்துக்கு தலைவர் பிரபாகரன் தலைமையிலே அவர்கள் போராட்டம் நடத்தியதை போல கிழக்கு தைமூருக்கு போராட்டம் நடத்திய போது இந்தோனேசியா ராணுவம் அவர்களை நசுக்கியது. அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் இன்றைக்கு பதவியேற்கின்ற
அன்டோனியோ கட்டரஸ். அது மட்டுமல்ல, இவர் முயற்சியால் தான் கிழக்கு தைமூரில் ரெஃபரண்டம் வந்தது. ரெஃபரண்டம் வந்து கிழக்கு தைமூர் தனிநாடாகிவிட்டது. தி ஜெனோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ் என்பது மறைந்து போகிற பிரச்சனை அல்ல. காரணம், 100 வருடங்களுக்கு பிறகு துருக்கியிலே நடைபெற்ற அர்மீனிய படுகொலையை இனப்படுகொலை என்று ஜெர்மனிய நாடாளுமன்றம் ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் எதிர்த்து ஓட்டு போட எல்லா கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கு. ஆஃப்டர் 100 இயர்ஸ் துருக்கி ரொம்ப கோவப்பட்டது, ஜெர்மனி மேல கவலைப்படலை. நமக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தான் ஆகின்றன. 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறோம். எனவே நடந்தது ஜெனோசைடு. அதிலே கூட்டு குற்றவாளி அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாக இந்திய அரசு, கோ அக்யூஸ்ட் ஆஃப் தி ஜெனோசைட் ஆஃப் தமிழ்ஸ். எல்லா எவிடன்ஸ் இருக்கு. காரணம், பான் கி மூன் அமைத்த 3 குழுவினுடைய ரிப்போர்ட்டே போதும். அதற்கு பிறகு அதை நீர்த்து போக செய்கிற வேலையிலே அமெரிக்கா ஈடுபட்டது, கியூபா ஈடுபட்டது, சீனா ஈடுபட்டது, இந்தியா பச்சை துரோகம் ஐநா மன்றத்தினுடைய ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலை செய்தது. ஆனால் இனி இந்த ஐநா பொதுச் செயலாளர் வந்த பிறகு அவருக்கு உலக நாடுகளில் சுதந்திரமான பொது வாக்கெடுப்புங்கிற கருத்தை உலகத்தில் நிலைநாட்டியவர் இன்றைய ஐநா பொதுச் செயலாளர். அவருடைய கவனத்துக்கு உரிய முறையிலே நடந்த படுகொலை செய்திகள் உண்மைகளையும் இருதரப்பு செய்திகளையும் கொண்டு போய் வைக்கிற போது அவர் ஈழத்தமிழர்கள் கேட்பது நியாயம் என்ற முடிவுக்கு வருவதற்கான சகல வாய்ப்பும் இருக்கிறது. இனி ஆயுத போராட்டத்துக்கு சாத்தியமில்லை ஈழத்தில். ஆனால் சுதந்திர தமிழீழம்தான் தீர்வு என்று தந்தை செல்வா சொன்னதை ஆயுத போராட்டத்தின் மூலம் பிரபாகரன் முன்னெடுத்து சென்றார். இதை யாரும் எதிர்க்க முடியாது. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் தென்படுவதனாலே நான் இந்த ஆண்டின் தொடக்கமே அடுத்தெடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. அடுத்தபடியாக மனதை வாட்டுகிற பிரச்சனைகளுக்கு வருகிறேன். தமிழகத்தில் நேற்று வரை 79 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு படித்திருக்கிறார்கள். நேற்று மாத்திரம் 9 பேர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 8 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று நம்மாழ்வாருடைய புகழஞ்சலி கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து லெனின் தலைமையில் எல்லா விவசாய சங்க தலைவர்கள், PR பாண்டியன் உட்பட எல்லா தலைவர்களும் வந்து, இந்த கத்துக்குட்டி படம் எடுத்த சரவணன் கூட வந்தார். அவர் மீத்தேன் காதை எடுத்தார். நான் முதலமைச்சர் அவர்களை, மாண்புமிகு OPS அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இந்த தற்கொலைகள் எல்லாம் விவசாயிகளுடைய மனம் உடைந்த தற்கொலை என்பதை அரசு உணர வேண்டும். அதை குதர்க்கமாக சில பேர் பேசுவது, அவருக்கு உடல்நலம் இல்லை, அவர் வீட்டில் கொஞ்சம் வசதி இருக்குது, இதுக்கே அவர் ஆஃபீஸராக இருந்தவர், இதுக்கே தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா விவசாயிக்கு தான் அந்த வலி தெரியும். நான் ஒரு விவசாயி, விளைஞ்சது கருகி போச்சுன்னா அவன் பிள்ளை நோய்வாய்ப்பட்டு சாக கிடக்கிற மாதிரி துடிப்பான். அது விவசாயிக்கு தான் அந்த வலி தெரியும். எல்லாம் போய்விட்டது, பொருளாதார நஷ்டத்துக்காக மட்டும் அவன் தற்கொலை செய்யவில்லை. என் நிலம், என் தாய் போல இருக்கிற நிலம், என்னை வாழ வைத்த நிலம் இன்று இப்படி ஆகிவிட்டதே என்ற வேதனையில் தற்கொலை செய்கிறான். இந்த அடிப்படை உண்மையை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எவ்வளவு துன்பம் வந்தாலும் நீங்கள் தற்கொலை முடிவுக்கு போகாதீர்கள், உங்கள் வாழ்வை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். உதாரணத்துக்கு இப்ப கரும்பு விலை இவர்கள் மத்திய சர்க்கார் அனுமதித்தை விட அதிகம் கொடுக்கிறார்கள். இன்னும் போதாது, நாங்கள் 4000 கேட்டிருக்கோம். 4000 முடியலைன்னா 3000, 3200, 3500 ஏதோ இடத்துக்கு வரலாம். தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். உங்கள் துயரத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டு அதை தடுக்க தக்க நடவடிக்கை எடுப்போம் என்று as a custodian of the state, இந்த மாநிலத்தினுடைய தலைமை காப்பாளர் என்ற முறையிலே முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுக்க வேண்டும். அடுத்தது, இப்போ நாங்கள் கருகி போன பயிர்கள் உள்ள நிலங்களுக்கு 30,000 ஏக்கருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இது நியாயமான கோரிக்கை. அவன் செய்த முதலீடே 25,000 இருக்கும். ஆக தமிழ்நாடு பூரா கணக்கெடுத்து பயிர்கள் கருகி அழிந்து நட்டப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 கொடுப்பதில் எந்த மாற்றமும் செய்யாதீர்கள். சரி, இறந்து போன குடும்பங்களுக்கு நாங்கள் 25 லட்சம் கேட்கிறோம்.
ஒருவேளை இந்த அரசுக்கு அது இயலாமல் இருக்கலாம். I would make a suggestion. இன்னொரு காரணம், முதலமைச்சராக இருந்த சகோதரி ஜெயலலிதா அவர்கள் 2012-13 அந்த சம்பவங்கள் நடந்து எல்லாம் முடிந்த பிறகு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு குடும்பத்துக்கு. அது முதல்லயே ஏன் கொடுக்கல, எங்களுக்கு அவங்க சொன்ன விளக்கம், எடுத்தெடுப்பிலே கொடுத்தா நாங்கள் அதை ஊக்குவிக்கிறோம்னு எங்களை விமர்சிப்பாங்க அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. ஆகையினால் இந்த விவசாயம் பொய்த்து போனதனால் உயிர் நீத்த அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு கண்டிப்பாக நிதி உதவி கொடுக்கணும். இந்த அமௌண்ட் நாங்கள் கேட்குற உங்களால் கொடுக்க முடியாது. யூ டிசைட் அன் அமௌண்ட். இந்த மேல்நாட்டு விவசாய முறை வந்து நம்மளை அழிச்சு போடுச்சு. பூச்சி மருந்தும் ரசாயன உரங்களும் விவசாயத்தை அழித்து இப்போ பால் வந்து விஷமாகிட்டு இருக்கு. ஊசியை போட்டு பால் இத்தனை லிட்டர் கறக்கணும்னு கொண்டு வந்துட்டான். நம்ம நாட்டு மாடுகளுடைய பசு எப்படி நாட்டுக்கோழி எப்படி உண்மையாக உடம்புக்கு நல்லதுங்கிறாங்களோ அது மாதிரி நம்ம ஊரில் கிராமத்தில் எங்கள் தொழுவில் 100 மாடு இருந்தது. இப்போ எங்கிட்ட 8 மாடு தான் இருக்குது. அந்த பால் உடம்புக்கு அவ்வளோ சுகம். பூரா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து ஊசிகளை கொண்டு வந்து கெடுக்கிற மாதிரியே எல்லாத்தையும் அழிக்கிறாங்கன்னு இதை எதிர்த்து போராடினவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார். மீத்தேனை எதிர்த்து தமிழ்நாட்டில் முதல் கண்டன அறிக்கை கொடுத்தது மறுமலர்ச்சி திமுக. ஆன் ரெக்கார்டு நான் சொல்கிறேன். முதல்ல எல்லாரையும் விட நான் தான் முதல் அறிக்கை கொடுத்தேன். ஏன்னா உலகத்தில் எதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடு உண்டாக்குதுன்னு. பிறகு மீத்தேனுக்கு வந்து போன அரசில் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஜனவரி 11, 2011 கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட பச்சை துரோகத்தை செய்தார். இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றெல்லாம் தப்பிச்சுக்கிட முடியாது. இப்போ புரியாமலே கையெழுத்து போடலாமா? இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். அதுக்கு பிறகு அந்த பகுதி மக்களை திரட்டி நம்மாழ்வார் போராடினார். எங்கள் விவசாய செயலாளர் வீட்டில் தான் ரொம்ப நாள் இருந்தார். பிறகு பேரழிப்புக்கு எதிரான பேர் எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவர் லெனின், அத்திவெட்டி லெனின் வீட்டில் இருந்து இறந்து போனார். இன்றைக்கு தான் அடக்கம். இறந்தது முந்தா நாள் 30 இறந்தார். 31 தஞ்சாவூரில் வச்சுருந்து வானகத்தில் இன்றைக்கி தான் அடக்கம். அதனால் நேற்றைக்கு புகழஞ்சலி கூட்டம் நடத்தினோம். நான் 2 கோரிக்கை வச்சுருக்கிறேன். ஒன்று, ஒரத்தநாடு வட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் ஈச்சங்கோட்டையில் அமைத்துள்ள அரசு வேளாண்மை கல்லூரி, இந்த அரசு வேளாண்மை கல்லூரிக்கு இயற்கை விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும். ஒன்று. சிலைகள் வைப்பதை பற்றி பல கருத்துக்கள் இருக்கு. ஆனால் தினமலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் ரோமாபுரியோடு வணிகம் செய்தார்கள் என்பதற்கு அவர் பூமிக்கடியிலே நதிப்படுகைகளே தோண்டி எடுக்கப்பட்டு பல இடங்களில் விற்பனைக்கு வைத்திருந்த நாணயங்களை எடுத்து இது பெருவழுதி நாணயம் என்று கொண்டு வர்றாரு. அப்போ வழுதியின் பேர் அதில் இருக்கு. அதுபோல சிலவற்றை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் ஆபிரகாம் லிங்கன் சிலையை வைத்த இடத்துல தான் மார்ட்டின் லூதர் கிங் போய் ஐ ஹேவ் எ ட்ரீம் ஸ்பீச்சை கொடுத்தாரு. மாவோவின் உடலை பதனைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டும் ஒரு முறை இருக்கு. லெனின் உடலை பதனப்படுத்தி வச்சாங்க. சிலை வைப்பது பிட்டி தியாகராயருடைய சிலை இருக்கிறதுனால எங்களை திராவிட இயக்கத்தின் மூதாதை அவருடைய சிலை இருக்கு, நடேசனாருக்கு இருக்கு, டிஎம் நாயருக்கு சிலை இல்லை. அதனால் திராவிட இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் ஒரு கோரிக்கை வச்சு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் உடல்நலம் தேறி வந்தபோது சகோதரி ஜெயலலிதா அவர்கள் நன்கு இயங்குகிறார்கள் என்ற பேச்சு வந்தபோது ஒரு கடிதம் அனுப்பினேன். முதலமைச்சருடைய பார்வைக்கென்று பூங்குன்றனிடம் கொடுத்து சேர்க்க சொன்னேன். அதில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நேரத்தில் நான் வந்து விசாரித்து விட்டு ரிச்சர்ட் பீல்ட்ட பேசினதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் பூரண நலம் பெற்று வர வேண்டும் என்று விரும்புகிறேன். திராவிட இயக்கத்தின் 3 தலைவர்களில் தியாகராயருக்கும் நடேசனாருக்கும் சென்னையில் சிலை இருக்கிறது. டிஎம் நாயர், தரவாட் மாதவன் நாயருக்கு இல்லை. அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆரேட்டரோ ரைட்டரோ கிடையாது இங்கிலீஷில், தமிழில். அவருக்கு ஒரு சிலை வைக்கணும். சிலை நாங்கள் வைக்கிறோம் எங்கள் செலவில், மதிமுக செலவில். எங்களுக்கு ஒரு இடம் நீங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று சகோதரி ஜெயலலிதாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன்.
அதனால் இந்த அரசு அதை பரிசீலனை செய்து டிஎம் நாயர் சிலை வைக்க எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கணும். நம்மாழ்வார் அவர்களுக்கு தஞ்சையில் ஒரு சிலை வைக்கணும். அடுத்தது மிக வேதனைப்படுத்துவது மீனவர்கள் பிரச்சனை. நான் டிசம்பர் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து 20 நிமிடங்கள் அவரிடத்திலே நான் உரையாடுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்தார். 3 பிரதான கோரிக்கைகளை வைத்தேன். ஒன்று வர்தா புயல். அந்த வர்தா புயலால் பாதிக்கப்பட்டது. முதலமைச்சர் ஓபிஎஸ் ரொம்ப முன்ஜாக்கிரதையாக சாதுரியமாக அந்த பிரச்சனையை கையாண்டது. உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மின்கம்பங்கள் சாய்ந்து, பல்லாயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்து, பெரும்பாலான வீடுகள் அடித்து செல்லப்பட்டு சுற்று மாவட்டங்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற நிலையில் எடுத்த எடுப்பில் ஒரு 1000 கோடியும் அதற்கு பிறகு அவர்கள் 22,500 கோடியும் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் தேவையான நிதியை கொடுக்கும்போது அவர் சொன்னார், வேறெவர் நேச்சுரல் டிசாஸ்டர், நேச்சுரல் கலாமிட்டி ஹேப்பன்ஸ், ஐ வில் டூ தி மேக்ஸிமம்னாரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், 12ஆம் தேதி புயல் தாக்குது, என்றைக்கு வர்றது குழு? நான் பிரதமரை குறை சொல்லலை, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவனுடைய நெக்லிஜென்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷனில் உடனே வந்திருக்கணும். புகைப்படத்தை பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஃபோட்டோவை அனுப்பிடலாமே, குழுவே இங்கே வர வேணாமே, இப்போதான் நெட்லேயே அனுப்பிடலாமே. அந்த அந்த உடைஞ்சி கடந்து நொறுங்கிற பார்த்தா தான் இம்ப்ரெஷன் வரும். இவ்வளவு நாள் கழித்து வந்தது சரி. ஆனாலும் கூட பிரதமர் வந்து நான் தேவையானதை செய்வார் என்றார். செய்வார் என்று எதிர்பார்ப்போம். 2வது கோரிக்கை, தமிழக மீனவர்கள் வாழ்வை அளிக்கின்ற விதத்தில் இலங்கை அரசு ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிறது. அந்த சட்டம் இனி தமிழக மீனவர்களின் படகுகளை அவன் எங்கே பிடிக்கிறான் தெரியுமா? நம்ம வாட்டர்ஸ்லையும் பிடிக்கிறான், இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்லையும் பிடிக்கிறான். கேட்டால் எங்கள் வாட்டர்ஸுக்கு வந்ததுன்னு சொல்கிறான், எங்கள் தண்ணீருக்கு வந்ததுன்னு. கொண்டு போய் பிடிச்சி வச்சுக்கிறான் படகுகளை. ஒரு படகு 20 லட்சம் 25 லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இவங்களை அடிக்கிறான், சுடுறான், கொள்றான். அதோட இந்த படகு போனோம்னா வாழ்க்கையை அழிஞ்சு போயிடுது. இப்பொழுது 7 கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் 7 கோடி வரை அபராதம் விதிப்பதற்கு இந்த ஜனவரி மாதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வருவோம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இலங்கை அரசு இது எங்கள் ஈழத்தமிழர்கள் அழித்தது போல எங்கள் தமிழக மீனவர்களை அழிச்சிரும். நீங்க you should exert diplomatic pressure, you should prevail upon the Sri Lankan government. இந்த சட்டத்தை நீ கொண்டு வரக்கூடாது. ஒரு சுண்டக்காய் நாடு, உங்களுக்கு பாகிஸ்தான் உங்களோட சரியா இல்லை, சீனா சரியா இல்லைங்கிறதுக்காக முன்பு செய்த அதே தவறை இந்திரா காந்தியும் அதே தவறத்தான் முதல்ல செஞ்சாங்க. பிறகு ஈழத்தமிழர்களுக்கு உதவுனாங்க. தொடக்க காலத்தில் அவர்கள் ஒப்பந்தம் போட்டு அகதிகளை கொண்டு வரதுக்கு காரணம் சீனா பகை, இந்த பகையெல்லாம் இருக்கும்போது இவனாவது நட்பாக இருக்கட்டும். அவன் என்னைக்கு நட்பாக இருக்க மாட்டான். ஜெயவர்தனை சொன்னால் எங்களுக்கு உண்மையான நட்பு நாடு பாகிஸ்தான். ஒவ்வொரு போராட்ட களத்திலையும் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை. அதனால் நான் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட சொன்னேன், இந்த சட்டத்தை பாஸ் பண்ண விடாதீங்க. போன அரசு இனப்படுகொலை செய்தது, இவங்க வந்து ஒரு கூடி குழாவிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த சட்டத்தை பாஸ் பண்ண விடாதீங்க. நான் என்ன செய்யலாம் என்று நான் பார்க்கிறேன் என்றார். கேட்டுக்கிடுங்க. இப்போ என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? பிடிபட்ட படகுகள் அரசுடைமை ஆக்குவோம் என்று சமரவீரா மஹிந்த சமரவீரா சொல்லிட்டான். ஒரு சுண்டக்காய் நாடு இந்தியா இன்னைக்கு வேர்ல்டு வல்லரசுகளில் ஒன்று, ஒரு மைட்டி பவர். இன்றைக்கி செவ்வாய் கிரகத்துக்கோ சந்திரமண்டலத்துக்கோ நாங்கள் அனுப்பக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்குது. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் சொல்லுவான், தமிழ்நாட்டிலேருந்து பிடிச்சி வந்த படகுகள் நாங்கள் அரசுடைமை ஆக்குவோம்னு. உலகத்தில் எந்த நாடு இப்படி சொல்லியிருக்கு? காரணம் இளக்காரம். நீங்கள் கொடுக்குற இளக்காரம். நீங்கள் கூடி குழாவுறீங்கள, அவனுக்கு ஒரு தடவையாவது கடுமையாக கொடுங்க. இது மாதிரி ஏன் சட்டம் கொண்டு வர போகிற? இது நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக பெரும் பாதிக்கும். ஒன்று சொல்கிறேங்க, ஈழத்தமிழர்கள் வலிவாக இருக்கிற வரைக்கும் தெற்கே அவர்கள் தான் அரண். இப்போ ஹம்பன் தோட்டாவுக்குள்ளே வந்துட்டான் சீனா. என்ன தெரியுமா? ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு அவன் லோன் கொடுத்தான். இப்போ ஈக்குட்டி ஷேர் ஆக்கி 80% அவன் வாங்கிட்டான். இப்போ ஹம்பன் தோட்டா துறைமுகம் சீனர்களின் துறைமுகமாக போகுது. நமக்கு தெற்கே விஜயநாராயணத்தை கடற்பட தளத்தை கொண்டு வச்சாங்க. அணு உலைகளை கொண்டாந்து இங்கே போடுறாங்க. நம்ம இன்ஸ்டாலேஷன்ஸ் எதையும் பாதிக்க நான் விடமாட்டேன்னு பிரணாப் முகர்ஜி டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது சொன்னார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது.
இப்போ என்ன ஆக போகுது? அணு உலைகள் இங்கே இன்னும் 5-6 உலையை கொண்டு வர போகிறேங்கிறீங்க. தெற்கே கடற்படை தளம் இருக்குது. நாளைக்கு பாகிஸ்தானுக்கு சைனாவுக்கு அதான் பேஸ் ஆச்சுன்னா நீங்கள் நார்த்தை பாதுகாக்க முடியும். நாங்கள் அழிஞ்சு போடுவோமே தமிழ்நாடு. நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் should exert all his pressure through diplomatic channels to prevent the abominable legislation proposed by the Sri Lankan government. இதை நிறுத்துங்க. படகுகளை நீ நாட்டுடைமை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்லாவிட்டால் இந்த மீனவர்களுக்கு வேற லைவ்லிஹுட் கிடையாது. 40 வருஷமா அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்திய பிரஜைகள் தானாங்கிற சந்தேகம் வந்துட போகுது. இது நல்லதல்ல. இந்த பிரச்சனையில் இந்திய அரசு உடனடியாக தலையிடணும். நான் 3 மெமரண்டம் கொடுத்தேன். இந்த 2 மெமரண்டத்தில் அவர் ஒன்றும் எழுதலை. 3வது மெமரண்டம் ஜல்லிக்கட்டு கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், ஸ்பெயினில் காளை மாட்டு சண்டையில் ஈட்டியை வச்சு குத்துறான். ஒரு 4-5 ஈட்டி குத்துறவுடனே கடைசியில் அந்த காளை மாடு செத்து போகுது. எங்கள் ஜல்லிக்கட்டில் தார்குச்சியே போட மாட்டோம். நான் எங்கள் வீட்டில் காளை மாடுகள் வளர்த்தவன். அதுக்கு புள்ள மாதிரி உளுந்த கஞ்சி கொடுத்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வச்சு பார்த்து அப்படி வச்சிருக்கிறவங்கள ஜட்ஜிகளுக்கு நடப்பு தெரியாமல் அங்கே இருந்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயிலிலேயே காளை மாடுகள் நிற்கிறதுன்னு இந்த ஜட்ஜுகளை கொண்டாந்து கொஞ்சம் கிராமத்து பக்கம் கொண்டாந்து காட்டணும். காலையிலேருந்து மாடு வெயிலில் தான் உழுகுது, வெயிலில் தான் கமலை அரைக்குது, வெயிலில் தான் பாறை வண்டி இழுத்துட்டு போகுது. வெயிலே நிற்கின்றன. ஏர் கண்டிஷன் ரூம்லேயே வைக்க முடியும்? அவன் உண்மையிலேயே வீட்டில் பந்தல் போட்டு வச்சிருக்கிறான். இது அனிமலுக்கு குரூவல்டி. ஒரு அம்மா மேனகா காந்தி அம்மா அனிமல்களை காப்பாற்ற பிறந்தவங்க, ரைட்டு. இப்போ ஒருவனும் கோழி அடித்து சாப்பிடக்கூடாது, ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. ஜட்ஜுகளுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ஒருத்தரும் இந்தியாவில் ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, கோழிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். என்ன அனிமல்ஸ்க்கு குரூவல்டி? சிங்கம், புலி, கரடி, ஓனாயோட வீட்டில் வளர்க்குற மாடை ஒன்றா வைப்பீங்களா லிஸ்ட்டில்? இன்சேன், புத்தி இல்லாத வேலை இது. லிஸ்ட்ல இருந்து வெளியெடுங்க. இந்த பண்டிகை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சங்க காலத்திலிருந்து ஏறுதழுவுதல் என்ற எங்களுடைய வீர விளையாட்டு எங்கள் கலாச்சாரத்தோடு இணைந்தது. கவனமாக கேட்டார் நரேந்திர மோடி. நான் சொன்னேன், நீ இது அனுமதி கொடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க ஆர்டரை இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் போட முடியாது. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது. நீங்கள் ஒரு அவசர சட்டம் கொண்டு வாங்க, இந்த லிஸ்ட்லேருந்து எடுங்க. இந்த பொருள் இந்த இவளையெல்லாம் காட்சி பொருளாக்கி செய்யக்கூடாதுங்கிற பட்டியலில் இருந்து புல்ஸை எடுத்துருங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சார்னால ஏற்கனவே எழுதி வச்ச தீர்ப்பை கூட மாற்றி எழுதி கொடுத்துருவா. இனி ரிசர்வில் தான் வச்சுருக்காங்க. இதை பிரைம் மினிஸ்டர் செய்யணும்னு நான் சொன்னேன் விளக்கமாக. அவர் ஒரு தாளை எடுத்து அதில் ஒட்டினார். பொதுவாக ஃபைலில் யாரும் எழுதுறது இல்லைங்க. மந்திரிகள் எழுதின தாளை பிச்சு போட்டுடலாம், அதான் சேஃப்டி. விவரம் தெரியாமல் சில பேர் ஃபைலில் எழுதி மாட்டிக்கிட்டாங்க. நான் நரேந்திர மோடியை குறை சொல்லலை. அவர் ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டினார், ஒட்டி அது மேலே எழுதினார், இதை உடனடியாக கவனிக்கணும் அப்படின்னா. நான் சொல்லியிருக்கக்கூடியதில் எல்லா டீட்டெயில் இருக்குது. அந்த மற்ற 2 மெமரண்டத்தையும் எப்படி எழுதிருங்களேன்னு கேட்டேன். நமக்கு விவரம் தெரியாதுல்ல. நம்ம மந்திரியாக இருந்தோமா போனோமா ஃபைல் எழுதியிருக்க வழக்கம் இருக்கா? மிஸ்டர் வைகோ, எல்லா மெமரண்டத்திலும் இப்படி எழுத முடியாது. இது அதனால் இதில் மட்டும் எழுதுறேன்னாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை, 1ஆம் தேதி ஆனாலும் வேலை நடக்குதுன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அப்படி நடந்து லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டா, நான் இது வரைக்கும் ராயல்ட்டி எதுலேயும் கேட்டதில்லை. ரெஃபரண்டம் ஈழத்தமிழர்களுக்குங்கிறது உலகத்தில் முதல்ல நான் சொன்னவன். ஜெயலலிதா அவர்களை ரொம்ப பாராட்டினேன்னு உடனே கடுமையான விமர்சனம் என் மேலே. எப்படி அங்கே ஒரு போய் இப்போ பாராட்டுறாருன்னா, நான் கண்டிப்பேன். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு முதல்ல சொன்னது ஈழத்தமிழ் தலைவர்களோ தமிழ்நாட்டு தலைவர்களோ இல்லை, நான் பிரசல்ஸில் சொன்னேன். அதுக்கு முதலமைச்சர் அவர்களே ஒரு தீர்மானம் கொண்டு வாருங்கள் என்று மார்ச் 23ஆம் தேதி 2012 ஒரு அறிக்கை கொடுத்தேன். என்னுடைய அறிக்கையின் 70% வாசகங்களை பயன்படுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. நான் கடுமையாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷனில் நிற்காமல் போயிட்டேன். வரலாறு உங்களுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்று அடுத்த நிமிஷத்தில் அறிக்கை கொடுத்தேன். அதனால் இது என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. நாளைக்கு யுஎன் பாடியில் ஜெனீவாவில் யுனைடெட் நேஷன்ஸில் வைக்கிறதுக்கு விக்னேஸ்வரன் தீர்மானத்தை விட நம்ம தீர்மானம்
77.5 கோடி மக்கள், தமிழ் மக்கள் இருக்கிற இந்த சட்டசபையின் ஏகமனதான தீர்மானம் தான் ஆதரவு கொடுக்க போகுது. அப்போ ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானத்தினால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க போகுது. கைது பண்ணாங்க, புடாவில் போட்டாங்க, புலிகளை தடை செஞ்சாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் she has done a very positive thing. அந்த நன்றி மறக்காமல் தான் நான் சகோதரி ஜெயலலிதாவை பாராட்டினேன். அதுபோல் இதுக்கு ராயல்ட்டி, யார்கிட்ட ராயல்ட்டி என்ன கேட்க போகிறேன்? ஆனால் போன தடவை போய் 2 தடவை தான் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்கேன், 3 தடவை. ஒன்று, நீங்கள் இந்த கொலகார பையில் கூட்டி வந்தால் கருப்பு கொடி காட்டுவேன்னு சொல்கிறதுக்கு போல போய் சந்தித்தேன், அதே மாதிரி காட்டிட்டு போனேன். அவர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது நாங்கள் பார்லிமெண்ட் ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். டிமானிட்டைசேஷன் வந்தவுடனே நான் முதல்ல வரவேற்றேன். எனக்கு விமர்சனத்தை பற்றி கவலை இல்லை. அவர்கிட்ட சொன்னேன், ஐ நோ இட், உங்களை எழுத்து நான் தான் முதல்ல கருப்பு கொடி காட்டினேன் தெரியுமில்ல, தட் இஸ் வைகோன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஜல்லிக்கட்டு வந்த பிறகு நீங்கள் ஒரு இடம் வந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு பார்க்கணும். நீங்கள் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் எல்லாத்தையும் பார்க்குறீங்கள, பாருங்கள், நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியும். அதுபோல் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறது இது ஒரு கலாச்சார அடையாளம் என்பதனால் இந்த பிரச்சனையில் ஒரு வேளை வெற்றி கிடைக்கலாம்னு நம்புகிறேன். அதனால் இந்த ஆண்டு நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாசிட்டிவாக பிரைம் மினிஸ்டர் செய்யணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன், செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் 2 பிரச்சனை, மேகதாட்டு ராசிமண்டலம் அணை கட்ட போகிறான், 5700 கோடி ஒதுக்கிட்டால் வேலை ஆரம்பிக்க போகிறான். நமக்கு டெல்டா மண்டலம் அழிஞ்சது, எத்தியோப்பியா தான் ஆக போகுது. இப்போ 79 வரை தற்கொலை பண்ணியிருக்கான், ஆயிரக்கணக்கில் தற்கொலை பண்ணுவான். எதிர்காலமே அழிஞ்சு போயிடும். இதை தடுக்காவிட்டால் ஒரு சொட்டு தண்ணி மேட்டூருக்கு வராது, கபினி கிருஷ்ணராஜாருக்கு வராது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு ஜட்ஜி சொன்ன உடனே ஒத்துக்கொண்ட மத்திய அரசு ஏன் இப்படி பல்ட்டி அடிச்சாங்க? இப்போ என்ன தெரியுமா, பஞ்சாப் மிகப்பெரிய தவறு செய்து, என் நண்பர் தான், என் உயிர் நண்பர் தான், என் கூப்பிட்டு அழைச்சப்பெல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு வந்தார். என்னை கொண்டு பகத்சிங் நினைவிடத்துக்கு அழைச்சிட்டு போய் பேச வச்சார் பிரகாஷ் சிங் பாதல். ஆனால் ஒரு தவறான நடவடிக்கை எடுக்கிறார். சட்லஜ் ஜமுனா ஒப்பந்தத்தை நாங்கள் தூக்கி எறிஞ்சிருவோம், ஒரு சொட்டு தண்ணி அடுத்த மாகாணத்துக்கு கொடுக்க மாட்டோங்கிறார். ஹரியானாவுக்கு கிடையாது, ராஜஸ்தானுக்கு கிடையாது, இமாச்சல் பிரதேசம் கிடையாது, யாருக்கும் கிடையாதுங்கிறார். நான் பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு சொல்கிறேன், இது அடிப்படை தான் டேம் சேஃப்டி பில்லு ப்ரப்போஸ் பண்ணாங்க போன கவர்மெண்ட்டில். அதை முதல்ல எழுத்தது ஜெயலலிதா தான். ஜெயலலிதா அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தை கோட் பண்ணி தான் மன்மோகன் சிங்கிட்ட நேராக போய் நான் போராடினேன். இதை கொண்டு வந்தேன்னா இந்தியா ஒன்றா இருக்காதுன்னு சொன்னேன். இப்பொழுது மத்திய சர்க்கார் இந்த கர்நாடக மந்திரி சதானந்த கவுடா இவங்க பார்த்து சேர்த்துக்கிட்டு கர்நாடகத்தில் பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காக இதை அனுமதிச்சிங்கன்னா இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். டிசாஸ்டர்ஸ் கான்சிக்வன்சஸ் வில் ஃபாலோ. பஞ்சாப் இதே செஞ்சாங்கன்னா இந்தியாவில் என்ன ஒற்றுமை இருக்கும்? ஒரு நாட்டின் தண்ணீர் இன்னொரு நாட்டுக்கு போகிறது அந்த நாடு தடுக்க முடியாது. ஹெல்சிங்கி விதிகள் மேண்டேட்டரி இல்லைனாலும் ஏற்றுக்கிட்டாங்க உலகம். நீங்கள் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்கு இதுவரைக்கும் போன தண்ணியை தடுத்து நிறுத்துவோம்னா ஒருமைப்பாடு எங்கே இருக்கும்? அதனால் இந்த பிரச்சனை இப்பொழுது நாடு தழுவிய பிரச்சனையாக பஞ்சாப் முதலமைச்சருடைய அணுகுமுறை மிக தவறு. இப்பொழுது இந்த பிரச்சனையில் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வெறும் காவிரியின் மட்டும் நினைக்காம எந்த ஸ்டேட்டும் ரைப்பேரியன் ஸ்டேட்டுடைய உரிமையை தடுக்க விடாதீங்க. கேரளாவோ கர்நாடகாவோ இதுவும் இந்தியாவுக்கு ஆபத்தா முடியும். அணை கட்ட விடாதீர்கள். அணை கட்டினதுன்னா நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு பார்லிமெண்ட் நாடு வேணும். என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அப்படி செஞ்சீங்களா? நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு ஈக்குவாலிட்டி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த தீர்ப்புப்படி செய்யுங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்க. எங்களுக்கு ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்பு ஏற்பட வேண்டும். எது தமிழ்நாட்டிலே மிக கடுமையாக அடுத்து அச்சுறுத்தி கொண்டக்கூடிய பிரச்சனை. அடுத்து மதுவிலக்கு. எங்கள் அம்மா 100 வயசில் இறந்து போச்சு. அது உண்ணாவிரதம் இருந்த 60ஆவது நாள் இறந்து போச்சு. நாங்கள் போராட்டம் நடத்தினோம். எங்கள் மேலே 107 307 போட்டாங்க. ஜட்ஜு நீதியரசர் நாகமுத்து அந்த பஞ்சாயத்து மக்களும் கூடாதுங்கும் போது நீ எதுக்கு திறக்கணுங்கிற? இல்லை அவர் கலகம் பண்ணார், வைகோ ரவுடித்தனம் பண்ணார், அடித்தார், உடைச்சார், அது அவர் பாடு, உங்கள் பாடு, கிரிமினல் கேஸ் பார்த்துக்கிடுங்க. தமிழ் இந்து பேப்பர் எழுதிச்சு செய்தியில், கலிங்கப்பட்டி டாஸ்மாக் கடையை மூட சொல்லி வைகோ தம்பி ரவிச்சந்திரன் தொடுத்த வழக்கில் நீதிபதி கொடுத்தது ஒரு நுழைவாயிலை திறந்து விட்டுருக்கு, மக்களாக சேர்ந்தது முடிவுக்கு வரட்டும் என்று.
நான் தமிழ்நாடு சர்க்காருக்கு சொல்லுகிறேன், இந்த மது விலக்கெல்லாம் சாத்தியமில்லைன்னு சொல்லக்கூடிய மேதாவிகளுக்கு சொல்லுகிறேன். நிதிஷ்குமார் நேற்றுக்கு முந்தா நாள் அறிக்கை விட்டுருக்கிறாரு, பொருளாதாரம் உயர்ந்து விட்டது இந்த மது விலக்கினால. புள்ளி விவரம் கொடுத்துருக்காரு டைமில், ஒவ்வொன்றிலையும் எந்தெந்த ஃபீல்டில் எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடியிருக்கு இந்த மது விலக்கினால. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மது விலக்கினால் வருமானம் போய்விடுவது போய் அந்த மாநில பொருளாதாரம், மக்கள் பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஆகவே அந்த முழு மது விலக்குங்கிறது எங்களுடைய இலக்கு. அது நாங்கள் அதில் உறுதியாக இருப்போங்கிறதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமானது, எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு வருகிற பிப்ரவரி 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது. அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் வருகிற பிப்ரவரி 26 எங்கள் ஜெனரல் கவுன்சில் பொதுக்குழு கூட இருக்கிறது. இன்னொன்று மிக வருந்தத்தக்க ஒன்று, நான் நீதிபதிகளை விமர்சிப்பவன் அல்ல. எப்பயும் நான் அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸை பால் கனகராஜ் விட்டு திருமண வரவேற்பு விருந்தில் சாப்பிட்டேன். பக்கத்து டேபிளில் உட்கார்ந்தார். நான் கிட்ட போய் வணக்கம் சொல்லிவிட்டு, ஐ ஆம் வைகோ, நான் ப்ராக்டிசிங் அட்வொகேட் அப்படின்னேன். ஐ நோ யூ, ஐ சி யூ இந்த டிவி அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னாரு. அது மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் இல்லை. ஆனால் நியூட்ரியோனை எடுத்து கோர்ட்டில் போட்டு 1500 கோடி ரூபா திட்டத்தை 1.5 வருஷம் தனி மனிதனாக நிறுத்தி வச்சுருக்கேன் மதுரை ஹைகோர்ட்டில். வேலிக்கரு விலைக்கு தமிழ்நாடு பூரா அகற்றணுங்கிற ஆர்டர் போட வச்சது நான் தான். தினத்தந்தி பேப்பர் எடிட்டோரியல் எழுதியிருக்கு. நான் நல்ல காரியங்கள் நிறைய செஞ்சுருக்கிறேன். அதனால் விடுதலை புலிகள் தடையை நீக்கணும்னு ஹைகோர்ட்டில் 2 மணி நேரம் ஆர்கியூ பண்ணேன். ஆர்கியூமெண்ட் நல்லா இருந்தது. பேஷண்ட் அவுட் ஆகிட்டான். ஆமாம், தடையை நீக்க முடியலை. இன்னொரு ரிட்டு போட்டுருக்கு, அது பெண்டிங்கில் இருக்குது. நான் விட மாட்டேன். நான் அதே போல் மீத்தேனுக்கு தீர்ப்பு வாங்குறதுக்கு நான் ட்ரிபியூனல், க்ரீன் ட்ரிபியூனலில் போய் வாதாடி ஜட்ஜ் அப்ரிஷியேட் பண்ணார். இப்போ சேல் கேஸ் எடுத்து போட்டு அடுத்த வாய்தா இருக்குது. நான் பொது பிரச்சனைகளுக்கு கோர்ட்டுக்கு போகிறேன், ஜட்ஜுகளை மதிக்கிறேன். ஆனால் ஜஸ்டிஸ் வைத்தியநாதன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், தப்பாக நினைக்கக்கூடாது. ஜனாதிபதி கலந்து கொண்ட ஒரு அடக்க நிகழ்ச்சி, பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட அடக்க நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்ட அடக்க நிகழ்ச்சி, சகோதரி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர்களுடைய நல்லடக்கம் மெரினா கடற்கரையிலே எம்ஜிஆர் சதுக்கத்திலே நடந்தபோது எல்லோரும் பங்கேற்றார்கள். அவர்களுக்கு அனைவரும் மலர் வளையம் வைத்து செய்தார்கள். அவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு, இதில் மர்மம் இருக்கிறது, ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னதோடு நிறுத்திக்கிடலை. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நோட்டீஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸு. அப்படின்னா அப்போலோ மருத்துவமனையில் உள்ள ரெப்யூட்டட் டாக்டர்ஸ் அவ்வளவு பேரும் ஏதாவது தப்பான வழியில் ஈடுபட்டாங்களா, மூடி மறைச்சாங்களா? எய்ம்ஸ் டாக்டர்ஸை தப்பாக மூடி மறைச்சாங்களா? ரிச்சர்ட் பீல் யூகேலேருந்து வந்தவர் மூடி மறைச்சாரா? மக்களால் மதிக்கப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுக்க உத்தரவிடவும் நான் தயாராக இருப்பேன் என்று சொன்னது மோஸ்ட் அன்வாரண்டட், மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், மோஸ்ட் uncalled for. I express my regret and dissent. அவர் ஜட்ஜு தான், அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு உடலை தோண்டி எடுக்கணும்னா வாட் எவிடன்ஸ் டிட் யூ கெட் டு அட்டர் சச் வேர்ட்ஸ்? அதை ஒருவர் ஒரு 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 அது இப்படி சொன்னது சரியில்லைன்னு சொன்னதுக்கு சில வழக்கறிஞர்கள் அந்த சொன்னவர் மேலே நான் பாஞ்சிருக்கான்னு வந்திருக்காங்க. ஐ ஆம் நாட் பாதர்ட். எனக்கு எது நியாயம்னு படுதோ அதை பற்றி பேசுவேன். நீதிபதி வைத்தியநாதன் சொன்னது பல நீதிபதிகள் மனதையே காயப்படுத்தி விட்டது. பல நீதிபதிகளுடைய மனதை நான் பல நீதிபதிகள்கிட்ட பேசிட்டேன். அவர்கள் மனங்களை மிக காயப்படுத்தி இருக்கிறது. எஸ் எக்ஸீடட் இஸ் லிமிட்ஸ். எப்படி சொல்லலாம் தோண்டி எடுக்க சொல்லுவேன்னு? அப்படி என்றால் எல்லோரும் சேர்ந்து, அப்படின்னா வாட் எவிடன்ஸ் டிட் யூ கெட் இப்படி சொல்றதுக்கு? நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடுவோம்.
எங்களுக்கு எது நியாயம்னு பட்டால் அது சரின்னு சொல்லுவோம். டிமானிட்டைசேஷன் இஸ் அ நீட் ஆஃப் தி அவர்னு என்னுடைய வியூ. அதனால் என்னுடைய வியூ தப்பாக மற்றவங்களுக்கு படலாம். நான் தனிப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவில்லை, எங்களுடைய உயர்நிலை குழுவில் மாவட்ட செயலாளர் யுனானிமஸ் முடிவு. அதுதான் நான் தெரிவிச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் சில பிரச்சனைகள், இப்போ மீனவர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனை, மத்திய சர்க்கார் வந்து இதில் நியாயமாக நடக்கலைன்னு சொன்னால் சொல்லத்தான் செய்வேன். எனவே எங்கள் அணுகுமுறை தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நன்மையை கருதி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற முறையில் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக தொடரும். எங்கள் தோழர்கள் மிகுந்த மன உறுதியோடு இயக்கப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே சிலர் விலகி சென்றதினால் இடைக்காலத்தில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. முன்னை விட அந்த இடங்களில் கட்சி படுவேகமாக இன்றைக்கு வலுப்பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸில் ஏதாவது இன்றைக்கி என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். ஒரு கேள்வி என்ன எழுதுனா, ஒரு முதல்வர் 75 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கிறார். அப்போலோ மருத்துவமனை தொடர்ந்து புல்லட்டின் இஷ்யூ பண்றாங்க. ஆனால் முதல்வர் என்ன நிலைமையில் இருக்கிறாருங்கிறது ஒரு புகைப்படம் இதுன்னு வரலைங்கிறத ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த தெரிஞ்சுக்கிட்ட உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் உரிமை இல்லை. நடுவில் அவங்க வெளியிட்ட புல்லட்டின்ல சேமா இருந்தவங்க பொங்கல் சாப்பிட்டாங்க, பூரி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்களுடைய படத்தை வெளியிடுவதற்கு ஏன் மறுக்கப்பட்டது? அது எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு பெண் என்பதனால் தன்னுடைய தோற்றம் இப்படி வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். அவருடைய தோற்றம் ஒரு 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 பொலிவான தோற்றத்தோடையே எம்ஜிஆர் வந்து அவர் அவ்வளவு மோசமான தோற்றத்தில் இருந்தப்போ கூட அதை வெளியிட்டாங்க. இவங்க அதை வெளியிட்டது தெரிஞ்சு ஒருவேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இது அவங்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாக எனக்கு தெரியாது, என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் அதற்காக புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? நான் இதற்கு மேல் இந்த விவகாரத்துக்குள் செல்ல விரும்பவில்லை. என் கருத்தை பதிவு பண்ணிவிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் டு எனி டயலாக். அடுத்தது இன்னொரு கேள்வி, இது நீங்கள் கருத்து சொல்ல விரும்புகிறாங்க. இப்போ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் ஜனநாயக கூட்டணியிலேருந்து, ஜனநாயக கூட்டணி இல்லை, மக்கள் எல்லாம் கூட்டி இயக்கம் வெளியே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வெளியே இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய பட் ஆனால் ஒரு மாற்றுங்கிற ஒரு அரசியலுக்கு இதுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படாத நீங்க அதை ரொம்ப ஓக்கலா பேசணும். நீங்கள் வெளியே வர பட்சத்தில் இந்த மாற்றுக்கு எப்படி முன்னெடுத்து போவது? இது குறித்து 2 வரியில் தீர்மானம் போட்டு முடிச்சிட்டோம். அதற்குள் நான் எந்த விவாதத்துக்கும் செல்ல விரும்பவில்லை. கூட்டு இயக்கத்தை விட்டு நாங்கள் விலகிவிட்டோம். ஆனால் எங்கள் கூட்டு இயக்கத்தை விட்டு விலகிவிட்டோம். இடதுசாரிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் இருக்கக்கூடிய நட்பும் தோழமையும் தொடரும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அதற்கு பிறகு 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களுடைய கட்டுரைகள் தொகுப்பாக ஜீவபாரதி வெளியிட்ட எளிமையின் ஏந்தல் என்ற நூலை வெளியிட்டு பேசுகிற போது திருமாவளவன் வந்திருந்தார், ஜி ராமகிருஷ்ணன் வந்திருந்தார், முத்தரசன் வந்திருந்தார். மிக சிறப்பாக மிகுந்த மகிழ்ச்சியாக நாங்கள் அருமையாக நடத்தியிருக்கிறோம். அந்த மாதிரியான நட்புறவு என்றைக்கும் தொடரும். அது பற்றிய சிந்தனைக்கே இப்போ இடமில்லை. நாங்கள் தமிழகத்துக்கு எது நன்மையோ அதை நோக்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வி வில் பில்ட் அப் அவர் பார்ட்டி. எலெக்ஷன் ரொம்ப ராங் எவ்வளவோ காலத்துக்கு பிறகு இருக்குது, ஆஃப்டர் 3 years. அதை பற்றி இப்போ சிந்திக்கலை. நாங்கள் எதுவும் அதை பற்றிய சிந்தனையே எழவில்லை. அதற்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதில் there is an observation that you are constantly changing sides and this has not strengthened your party. All the parties have changed sides. You have to put questions to all the parties, only not for Vaiko. நான் வந்து பார்ட்டி ஸ்டாண்டுகளை மாற்றிருக்கேன். எங்களுடைய பேசிக் கன்விக்ஷன்ஸை எதையும் மாற்றலை. அதை தயவு பண்ணி சொல்லிடுறேன். எங்களுடைய பேசிக் கன்விக்ஷன்ஸை எந்த கூட்டணியில் இருந்த போதும் மற்றவர்களைப் போல் மாற்றிக்கொண்டதல்ல. அது ஈழப்பிரச்சனை, விடுதலை புலிகள் ஆதரவு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் செக்குலரிசத்தை முதல்ல கமிட் பண்ண வச்சது 1998 ஜனவரி 3 அதிமுக மாநாட்டில் எல்கே அத்வானி வந்தப்போ
அந்த மாநாட்டு மேடையில் டாக்டர் ராமதாஸ் இருந்தார், சுப்பிரமணிய சாமி இருந்தாங்க, வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார். நான் அத்வானிக்கு முன்னாடி பேசும்போது, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் செக்குலரிசம், யூ கிளாரிஃபை இட், வி ஆர் கமிட்டட் டு செக்குலரிசம். அத்வானி அவர்களே, தவறு செய்து என்னை தவறாக கருதி கொள்ளாதீர்கள், உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத இந்த மாநாட்டில் சொல்லுங்கன்னு. நான் சாதாரண ஆள் தான், இஸ் எ கிரேட் லீடர். அவர் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சொன்னார், அது வரைக்கும் சொல்லாத வார்த்தை, பிஜேபி இஸ் கமிட்டட் டு ஜெனுவின் செக்குலரிசம். முதல் முறையாக சொல்ல வைத்தோம். நான் சொல்ல வைக்கிற அளவுக்கு சக்தி உள்ளவன் இல்லை, ஆனால் அந்த மாநாட்டில் நான் எடுத்து வைத்த கேள்வி அவர் மனதை தொட்டிருக்கிறது. அதே போல் இப்பொழுது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த மும்மொழி திட்டம் என்று சொல்லி வெளிநாட்டு மொழிகளை படிக்கிற ஆப்ஷனையே க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கிறதுக்காக இது ஒரு மிக ட்ரெச்சரஸ் மூவ், தந்திரமான சதிகார மூவ்னு நான் தான் முதல் அறிக்கை கொடுத்தோம். அதே போல் எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டது. இந்த இந்துத்துவா கொள்கையை எந்த வடிவத்திலே கொண்டு வந்தாலும் நான் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தவன் தான், நான் கடுமையாக எதிர்க்கக்கூடியவன். ஆகவே கூட்டணிகள் மாறியது என்று நம்முடைய நண்பர் சொன்னார். எந்த கட்டத்திலும் எங்கள் கொள்கைகளை மற்றவர்களைப் போல் விட்டுக் கொடுத்ததில்லை, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். I don't want to answer further any question on this subject. That's what I have to clarify. I have already clarified. See, அதுக்குள்ள விவாதத்துக்கு போகிறோம்ல. I am convinced it is the need of the hour. அவ்வளவுதான். There are so many opinions. Others may differ. என்னுடைய கருத்து மக்கள் பாதிக்கப்படலைன்னு நான் சொல்லலை, அப்பயே சொல்லியிருக்கேன். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நோயிலிருந்து விடுபடணும்னா சிகிச்சை பெறும்போது கசப்பு மருந்தை சாப்பிடணும். ஒரு அறுவை சிகிச்சையில் வலி ஏற்படத்தான் செய்யும். ஆகவே அந்த நல்ல நோக்கத்தோடு தான் இது செய்யப்பட்டது என்பதனால் கள்ளப்பணம், கருப்பு பணம், ஆயிரக்கணக்கான கோடிகளை பழைய நோட்டை மாற்ற முடியாதவங்க அவங்க பலரை தூண்டி விட்டு இந்த சவுண்டுகளை விடுறாங்க. ஜனங்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறீங்க, நான் சாதாரண ஜனங்கள்கிட்ட வெயிட்டர்கிட்ட பேசுகிறேன், ஸ்வீப்பர்கிட்ட பேசுகிறது, ஏர்போர்ட்டில் ஸ்வீப்பர்கிட்ட போய் பேசுகிறேன். எல்லா பெரும்பாலும் 80% மக்கள் இதை வரவேற்கிறார்கள், டிமானிட்டைசேஷனை. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, இப்போ இவங்க 15 லட்சம் கோடி ரூபாய் அந்த டிமானிட்டைஸ்டு கரன்சி வரும் அப்படின்னாங்க. இப்போ 14 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு. அப்போ கருப்பு பணம் அவ்வளோதானே இருக்கு. அதாவது கருப்பு பணக்காரர்களும் இந்த கள்ளச்சந்தைக்காரர்களும் ஊழல் பேர்வழிகளும் உலகத்திலேயே மகா கெட்டிக்காரர்கள். எந்த இதை கொண்டு வந்தாலும் அதில் எப்படி நுழைஞ்சு ஏமாற்றலாங்கிறதுக்கு பல வழி கண்டுபிடிச்சி வச்சு அசட்ஸாக வச்சுருக்காங்க, பினாமி சொத்துக்களாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்கணும்னு அது கரெக்ட் மூவ் தான் மோடி செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதில் என்னுடைய வியூ அதுதான். தாக்கம் ஒன்றும் குறையலை. ராம்மோகன் ராவ் எக்ஸீடட் ஹிஸ் லிமிட்ஸ். அதாவது கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மாநில அரசுக்கு தெரிவித்து விட்டு செய்வது தான் கூட்டாட்சி தத்துவத்துக்கு நல்லது. ஆனால் சிபிஐக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக டிஃபரன்ஸ் இருக்குது. சிபிஐ ஒரு அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்கே வேணால் போய் அவங்க சோதனை பண்ணலாம். ஆகையினால் இதை பொறுத்த மட்டில் அவர் ஒரு அரசியல்வாதியை போல அரசியல் கட்சிகளில் பேசுகிற மாதிரி என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பிறகு கடுமையாக அட்டாக் பண்ணி எதுக்கு முன்னாள் முதலமைச்சர் பேர் இதில் இழுக்கணும், நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, மக்கள் மன்றத்துக்கு போக வேண்டாரு. பிறகு ஒய்கி சம்மர் சால்ட்டட் எல்லாத்தையும் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னாரு. அதனால் ராம்மோகன் ராவ் இந்த விஷயத்தில் நான் எடுக்கக்கூடிய இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்னுடைய கருத்து.